கிரைஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வறுத்து தான் நமக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது என்பது ஒரு அளவா இருக்கிறது. இப்போ வேதத்துல நம்ம வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடுகு அளவு விசுவாசம் கூடவா நமக்குள்ள இல்லை. அப்போ ஏன் நம்ம ஜெபித்தாலோ நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டாலோ அதை பார்த்து நம்ம ஆணையிட்டு சொன்னாலோ ஏன் அதை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது? அப்போ அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் கூட நம்ம இடத்துல இல்லை என்பது தானே பொருள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம சரியா விசுவாசிக்கலையா, இல்ல சந்தேகத்தோடு நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருமனதோடவே நம்ம அதை செய்கிறோமா? வேதத்துல ஒரு குறிப்பிட்ட சிலரை நம்ம பார்த்து யார் யாருடைய விசுவாசம் எப்படி எப்படி இருந்தது, அவங்களுக்கு எந்த மாதிரியான அற்புதங்கள் நடந்தது என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரங்களை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். அவன் சொல்றது என்ன? அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்துச்சுன்னா, உமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை சுத்தமாக்க உங்களால முடியும், சுத்தமாக்கும். உமக்கு விருப்பம் இருந்தா என்னை சுத்தமாக்கும்னு சொல்றான். அது ஒரு விதமான இருக்கு. அவர் உடனே என்ன பண்றாரு, எனக்கு விருப்பம் தான்ப்பா, நீ சுகமடையாது எனக்கு விருப்பம் தான் சொல்லி தொட்டு உடனே சுத்தமாக்குறாரு. 5-6 வசனத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு 100க்கு அதிபதி வருகிறாரு. அந்த 100க்கு அதிபதி வந்து என்ன சொல்றாருன்னா, 6வது வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த 100க்கு அதிபதி சொல்ற வார்த்தைகளை கவனித்து பாருங்க. அவனுடைய விசுவாசம் எந்த மாதிரி இருக்குன்னா, ஆண்டவரே, நான் ஒரு தலைவன், எனக்கு கீழே வேலை செய்கிற எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இவன் ஒருத்தனை போவான், வானா வருவான், இதை செய்வான். அப்படி இருந்தும் நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். இவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த குஷ்டரோகி என்ன சொன்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு அவன் சொன்னான். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. இந்த தலைவன் 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சுகமடையிட்டுன்னு சொன்னாலே போயிடும். அப்ப இந்த விசுவாசம், அதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலப்பா. உடனே அவர் சொல்லி என்ன பண்றாரு, அவன் சுகம் அடைவான்னு சொல்லி அனுப்பிறாரு. அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. இவனுடைய விசுவாசம் வித்தியாசமா இருக்கு, குஷ்டரோகியோட விசுவாசம் வித்தியாசமா இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு தலைவன் ஒருத்தன் வரான், ஆண்டவரை நோக்கி வரான். அந்த தலைவன், அந்த 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் வாசிக்கிறேன். அவர் இவைகளே அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உங்க கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன? வேணாம் ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய தலைவனா இருந்தும் உங்களை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வந்து என் வீட்டுக்கு வந்து தொட்டாதான் சுகம் அடைவான்றதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படிப்பட்டவர்? மேலான தேவன். அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? மேலான தேவன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு வல்லம் உண்டு, ஜீவன் உண்டு. அது உங்களுடைய வார்த்தைகள் வெறுமையாக உங்க இடத்துக்கு திரும்புவது இல்லை. அதனால நீங்க சொன்னாலே போதும், அற்புதம் நடக்கும். அந்த 100க்கு அதிபதி சொன்னான். ஆனா இந்த தலைவன் என்ன சொல்றான், நீங்க வந்து அவ மேல உங்க கையை வைங்க, அப்பொழுது அவ பிழைப்பார். இவனுடைய விசுவாசம் சற்று கம்மியா இருக்கிறது, ஆனாலும் விசுவாசிக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தரை தேடி வராங்க. உடனே அவங்களுக்கும் அவங்க வர்றதுக்குள்ளேயே திரும்ப இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இதுதான் இருக்கிறது மிகவும் ஹைலைட். பாருங்க, இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பழைய ஏற்பாடு காலத்துலலாம் 7 நாள் அளவுக்கு உதிரப்போக்கு இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, தனித்து விடப்பட்டிருப்பாங்க. யாரையும் ஆண்களை பார்க்கக்கூடாது, யார் முகத்திலையும் முழிக்கக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, அவங்க தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் விட்டு எத்தனையோ வைத்தியர்களை பார்க்குற, சற்றாகிலும்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. கொஞ்சம் கூட
எல்லா ஆஸ்திகளை விற்று செலவு பண்ணி கூட கொஞ்சம் கூட அவங்களுக்கு குணமே அடையில, நிற்கவே இல்லையாம். ஆனால் இவங்க இயேசை பற்றி கேள்விப்படுறாங்க. இயேசு வராரு, இந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு வராரு, எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வர வழியில் இவங்க எல்லாமே பார்த்துருக்குறாங்க. சீஷர்கள் போகிறாங்க, கூட ஜனங்கள் போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. அப்போ இவ என்ன பண்ணுறா, இவளுடைய விசுவாசம் பாருங்க. உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு உடனே திரும்பி பார்த்து, எனக்குள்ளேருந்து வல்லமை போச்சு. அது எல்லாரும் கேட்குறாங்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்கும்போது, எசப்பா நாங்கள் நடக்கிறோம், ஊர் ஜனங்க நடக்கிறாங்க, எல்லாரும் உங்களை நெருக்கிக்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கிறோம், எல்லாருமே தான் உங்களை தொடுறாங்க, யார் தொட்டதுன்னு எப்படிப்பா நீங்கள் கேட்குறீங்க, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சீஷருங்க கூட ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. இல்லை, எல்லாரும் தொடுறாங்க, எனக்குள்ள இந்த வல்லமை யாருக்குள்ள போச்சு, ஒருத்தருக்குள்ள மட்டும்தான் போச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் தொடுறாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆண்டவர் நினைக்கிறாரு. உடனே இந்த ஸ்திரீ, ஆஹா நம்ம அதாவது வந்து நம்ம ஒளிஞ்சில்ல, யாருக்கு தெரியாமலாம் இல்லை, ஜனங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தொட்ட உடனே அவள் என்ன பண்றான், உதிரப்போக்கு நின்று போச்சு. அவள் சொஸ்தமானதை அவள் உடனே உணர்றா. அப்போ எந்த அளவுக்கு ஃப்ளோயிங் இருந்திருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, நான் தொட்ட உடனே, அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் அடைஞ்சிருவேன். நான் வைத்தியருங்க கிட்ட போயிட்டேன், செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ பணம் இல்லை, என்கிட்ட எது செய்யறதுக்கு இனிமேல் என்கிட்ட பலன் இல்லை, நான் நடக்க முடியாது, வெளியே போக முடியாது, மனுஷருங்களை பார்க்க முடியாது, கூனி குறுகி அவமானத்தால நிந்தியால வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறேன். நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன். எதற்காக? ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை, கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு வந்து தொட்டால் சுகம் அடைந்தாள். தேவ பிள்ளைகளை ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க, இயேசு வந்து நம்மளை தொட்டாலும் நமக்கு சுகம், நம்ம போய் அவரை தொட்டாலும் நமக்கு சுகம். நீங்க உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுல இருக்கு, நீங்க எந்த அளவுல கர்த்தரிடத்துல இருக்கிறீங்க, உங்க விசுவாச அளவை பொறுத்து தான் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும், ஒரு கட்டளை எடுங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஏன்னா உங்க வசனம் போயிட்டு நீ சொன்னதை செய்யாம வெறுமையா உம்மிடத்துக்கு திரும்பி வருவதில்லை. விசுவாசம் ஒரு மனுஷங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அற்புதங்கள். அதுக்கு தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. கடுகு விதை அளவு விசுவாசம். அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படியா இருக்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்து விசுவாச அளவை கூட்டிக் கொள்ளுவோம். இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்லை, மனுஷரால கூடாதது தான் இயேசுவால கூடும். எனவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாங்க. உங்க விசுவாசத்தை பொறுத்துதான் உங்களுக்கு அற்புதம். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நிறைய பேருக்குள்ள நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு, பவர் எந்த அளவுக்கு உங்களை பயங்கரமா நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அற்புதம். அது இயேசு சொன்னால் தொட்டால் எல்லா விதத்திலையுமே அற்புதங்கள் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அற்புதங்களை செய்யும், இன்னும் அவர்களுக்குள்ள விசுவாசத்துல வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.